அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இப்போ வீக்லி ஃபியூச்சர் இதை எப்படி பார்க்கறது, இதை எப்படி வரைபடத்தில் இதோட லெவல்ஸை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். இதை உற்று கவனிங்கள். நம்மளுக்கு நிஃப்டியோட சார்ட் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வரைபடத்தை அதிகமாக நாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருடங்களாக நான் பயன்படுத்துறது இல்லை. சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் மறந்துருப்பேன். ஏதேனும் தவறோ இல்லை நேரமின்மை ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நான் மெதுவாக தான் வரைபடத்தோட லெவல்ஸை மார்க் பண்ணுறது நான் மெதுவாக தான் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு. ஏன்னா அதிக நாள் நான் பயன்படுத்த கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்பாட்டோட லெவல்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. மந்த்லி ஃபியூச்சருக்கு நீங்கள் மந்த்லி ஃபியூச்சர்ஸை நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஆனால் வீக்லி ஃபியூச்சர்ஸை நிறைய பேர் வீக்லி ஆப்ஷன்ஸை பண்ணிவிட்டு அதை மந்த்லி எக்ஸ்பெரியோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி ஃபியூச்சர்ஸ் தான் அவங்களுக்கு என்னவாக இருக்கும்னா எளிதாக அங்கே தெரியும். நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது நீங்கள் அக்டோபர் 31ஆம் தேதி முடிகிற கான்ட்ராக்டோட ஃபியூச்சர்ஸை தான் நீங்கள் ஆட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 25,173 இருக்காங்க. ஸ்பாட் 25,014 இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 160 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வீக்லி ஃபியூச்சர் அப்படி கிடையாது. அதனால் வீக்லி ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க இந்த மந்த்லி ஓட லெவல்ஸை பார்க்குறது கொஞ்சம், அதாவது மந்த்லி ஃபியூச்சர்ஸோட பார்க்குறது பொருந்தாது. அப்போ நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட பாருங்கள், நான் இப்போ 25,000 எக்ஸ்பெரி அக்டோபர் 10ஓட எக்ஸ்பெரி மாற்றுறேன். இப்போ இது பாருங்கள், க்ளோசிங் செட்டில்மெண்ட் ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் எது எடுத்துருக்கோன்னா 25,000 எடுத்துக்கிறோம். ஸோ 25,000லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண போகிறோன்னா இதோட டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம பண்ண போகிறோம். இதோட டிஃப்ரென்ஷியேட் பார்த்தா நம்மளுக்கு ஒரு 35 புள்ளிகள் அப்படின்னு வருது. அப்போது 25,035, ஏன்னா 35 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்னால நம்ம ஆட் பண்ணுறோம். யார் அதிகமாக இருக்காங்கன்னா கால் அதிகமாக இருக்காங்க. அதனால் நம்ம காலை ஆட் பண்ணுறோம். இதை 25,050க்கும் நம்ம இதே மாதிரி செக் பண்ணலாம். சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கலாமலே, பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. 25,050 ப்ளஸ் ஆர் மைனஸ், இது டிஃப்ரென்ஷியேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 புள்ளிகள். அப்போ 11 புள்ளிகளை நம்ம லெஸ் பண்ணணும். ஏன்னா புட் ஆப்ஷன் தான் விலை ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ 11 புள்ளிகளை நம்ம கழிச்சோம்னா நம்ம 25,039. அப்போது நம்மளுக்கு 25,000 என்ன வந்ததுன்னு பாருங்கள். இங்கே நம்மளுக்கு 35 புள்ளிகள் அப்படிங்கும்போது நம்ம 25,036, 37 நம்மளுக்கு வித்தியாசம் பார்த்துட்டாலும் 35 புள்ளிகள்னும் போது நம்ம இது வச்சுக்கலாம். அடுத்து 25,100க்கு எடுங்க. உங்களுக்கு புரிதலுக்காகத்தான் இது பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ 25,100 எடுத்துட்டோம்னா இதோட டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 62 புள்ளிகள், 63 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். அப்போது 25,100லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், இதில் புட் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 63 புள்ளிகளை கழிக்கிறோம். அப்போ என்ன வரும்? 25,037. அப்போ 25,035லேருந்து 37க்குள்ளே ஃபியூச்சர் இருக்காங்கன்னா நம்ம அட்தமனியாக இருக்கிறது நியர் அட்தமனியாக இருக்கிறது 25,050. அப்போ 25,050ஓட கால் புட்டோட விலை தான் நம்மளுக்கு குறைவான வித்தியாசமாக இருக்கிறது. நன்றாக விட்டு கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் கம்மியாக இருக்கிறது 25,050 தான். அப்போ அதனால் இதை ஃபியூச்சர், அதாவது வீக்லி ஃபியூச்சரோட க்ளோசிங்காக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இதோட லெவல்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதை உற்று கவனிக்கணும். அப்போது வீக்லி ஃபியூச்சர் நம்மளுக்கு எங்கே இருக்காங்க? 25,039 இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு இதை நம்ம செக் பண்ண போகிறோம். இதோட லெவல்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது 25,050 புட்டோட இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இங்கே எழுதிக்கிறேன் 25,050. ஏன்னா சார்ட்டுக்கு போட்டால் உடனே லெவல்ஸ் இருக்கிற கஷ்டமாயிடும். 25,050 காலுடைய விலை ரைட் சைடும், புட் சைடோட விலை லெஃப்ட் சைடும் எழுதிக்கிறேன். அப்போ 25,050 காலுடைய இது ஒரு 180 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ இவங்களோடது 190 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். இது பேஸ்டு எழுதிக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணலாம். 190 380 வந்துடும். அப்போ 370 ரூபா.
அப்போ 25,050லேருந்து 370 ரூபாய் இந்த பக்கம் லெஸ் பண்ணணும், இந்த பக்கம் 370 பாயிண்ட்டை ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு பேர்த்தோட ஹை இப்போ எழுத போகிறோம். 25,050 புட்டோட ஹை 218 ரூபா. அப்போ 218ங்கிற ஹையை இங்கே எழுதிக்கலாம். இவங்களோடது 527 ரூபா ஹை. இதை இப்படி எழுதிக்கலாம் ஹையை. இப்போ இந்த லெவல்ஸை நம்ம எங்கே கொண்டு போகிறோன்னா, நம்ம வந்துட்டு இது நான் நிஃப்டியோட சார்ட்ஸை வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன். நிஃப்டி ஃபியூச்சருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வரைபடம் இல்லை, கிராஃப் இல்லை. அதனால் வந்து நிஃப்டி ஸ்பாட்டோட இதுலேயே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம 25,050 வந்து நான் நடுநிலையாக வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ 25,050க்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது ஒரு நடுநிலை கோடாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து 180 ரூபா. அப்போ 25,050 ப்ளஸ் 200ன்னு கூட்டம் 250 வரும். அதில் 20 ரூபா கழிச்சிட்டா 25,230. அப்போ 230 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக இருக்கும். ரெட் கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ண 370 புள்ளிகள். அப்போ 25,420. இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் சைடு நம்ம பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புட் சைடு பண்ணுறோம். 25,050 190 200 மைனஸ் பண்ணாலும் கூட நம்மளுக்கு 24,850. அப்போ 10 ரூபாய் ஆட் பண்ணிட்டு 860 வரும். ஓகே, அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு 370 ரூபாய். அப்போ இது 400 ரூபாய் வச்சுட்டாலும் கூட 650 680. அப்போ 25,680. பாருங்க, 25,680 25,870 அடுத்தது 25,050. அடுத்தது வந்துட்டு 25,220. அடுத்தது 25,420. இதுதான் ஜோனாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஹையை மார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா அதான் ஒரு சப்ளை ஜோன் மாதிரி. அப்போ இவங்க 527 ரூபா நம்மளுக்கு சப்ளை ஜோன்றதுனால இப்போ இது பாருங்கள், 25,050 ப்ளஸ் 500ன்னு எடுத்துகிட்டு 550. அப்போ 577. அப்போ 25,577. அதே மாதிரி இவங்க வந்துட்டு புட் சைடு வந்து 218. அப்போ 200னா 850. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 832. 24,832. இப்போது இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு இந்த ஜோனும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்துட்டு புட்டோட மெயின் சப்போர்ட். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இது ஏன் இந்த லெவல்ஸை இப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். இந்த ஆப்ஷன் செயினை வந்துட்டு நம்ம வெறுமையாக பார்த்தால், அதாவது வெறுங்கண்ணால் நம்ம பார்த்தா எக்ஸ்பெரியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு டிசைட் பண்ணுங்கள். நம்ம எங்கே சொன்னோம், 25,039 இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது இங்கே என்ன பண்ணோம்னா 25,000 கால் நம்மளுக்கு எவ்வளோ இருப்பாங்கன்னா 39 ரூபாய் இருப்பாங்க. 25,050 புட் எவ்வளோ இருக்காங்கன்னா 11 ரூபாய் இருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும் எக்ஸ்பெரி இப்படி முடிஞ்சிருந்தால்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பைரி இப்படி இருந்தால் இருக்குமா இல்லையாங்கிறது அடுத்தது, ஆனால் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அடுத்தது இவங்க 24,950 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89 ரூபாய் இருப்பாங்க. 2500 புட் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு 61 ரூபாய் இருப்பாங்க. இது நன்றாக உற்று கவனிக்கணும் நீங்கள். அடுத்து 24,900 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 139 ரூபாய் இருப்பாங்க. 150 எவ்வளோ இருப்பாங்கன்னா 111 ரூபாய் இருப்பாங்க. அப்போது இப்படி தான் இருக்க போகுது. இதுக்கு பெயர் என்னென்னா இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம். டைம் வேல்யூங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது. எல்லாரும் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு டவுட் வந்திருக்கும். இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ நம்மளுக்கு இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஸ்பாட்டோட தானே கம்பேர் பண்ணணும். நீங்கள் என்ன வந்துட்டு இந்த கணக்கு தப்பாக போடுறீங்க அப்படின்ட்டு பலருக்கு வந்துட்டு இப்போ ஒரு மைண்ட் வைஸில் போயிட்டுருக்கலாம். உற்று கவனிங்க. இப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே இருந்தால் 25,014 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் பண்ணி வச்சிடறேன். இப்போ நம்ம வீக்லி ஃபியூச்சர் வந்துட்டு கணக்கீடு வந்துட்டு 25,039 இருந்தோம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறுபடும், அதனால் கொஞ்சம் மாறுபடும். இருங்க, அதையும் நம்ம கணக்கிட்டு பார்த்துக்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 173, இங்கே 190 கொடுத்துருக்காங்க. இவங்க 187, 179 கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் பார்க்க வேண்டாம். ஆப்ஷன் செயினில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இப்போ வந்துட்டு 25,050, 25,000 இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதோட டிஃப்ரென்ஷியேட் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 216, இது வந்துட்டு 150. அப்போ நம்மளுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு 66 அப்படிங்கிற இடம். அப்போ 25,066க்கு இருக்கிற மாதிரி இருக்குது. 25,050 பாருங்கள், 187 ரூபா. அடுத்தது 173 ரூபா. யார் எச்சா இருக்காங்கன்னா கால் அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்கன்னா 16 ரூபா. அப்போ 25,066 அப்படிங்கிற இடம் இருக்கா. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி செபி சொல்கிறது வந்துட்டு ஸ்பாட்டுன்ட்டு. அப்போ 25,014னா 25,000தோட இவங்க 216 ரூபா இருக்காங்கன்னா இது 14 ரூபா போக 202 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோனா 14 ரூபா. இங்கே பாருங்கள், இவங்க வேலையாக இருக்காங்க 150 இருக்காங்களா. இங்கே பிரச்சனை கொஞ்சம் இங்கே விட்டு கவனிக்கணும். அப்போது இதே நான் சொன்ன மாதிரி 25,066 இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே பாருங்கள், இவங்களோட விலை 66 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 216 மைனஸ் 66 அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வரும். இதுதான் டைம் வேல்யூ. அந்த 150 ரூபா தான் இவங்களோட விலை அப்படின்ட்டு எடுத்துக்கணும். அடுத்து இந்த 25,050 நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இதோட விலை எவ்வளோ அப்படின்னா 16 ரூபாய். இந்த 16 ரூபாய் கழிச்சிட்டா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 172 ரூபா. அதே வேலை தான் இங்கே புட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 25,100க்கு பார்த்தீங்கன்னா 194 ரூபா, இவங்க 160 ரூபா. அப்போது இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 66னா 34 ரூபா. அப்போ அதை கழிச்சிட்டா 160 ரூபா வரும். அந்த 160 ரூபா தான் இவங்களுக்கு டைம் வேல்யூவை கொடுத்துருக்காங்க. அப்போ இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இவங்க ஸ்பாட்டோட கம்பேர் பண்ணல. இந்த ஆப்ஷன் செயின் வந்து ஸ்பாட்டோட கம்பேர் பண்ண கிடையாது, வீக்லி ஃபியூச்சராக கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனோட இதுதான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட்டை கண்டுபிடிக்கிறோம். அதனால் இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஃபியூச்சரோட தான் கம்பேர் பண்ணணும். இங்கே ஆப்ஷன் செயின் வந்து ஃபியூச்சரோட நம்மளுக்கு ஒர்க் ஆகிறதுனால நீங்கள் அது அப்படி தான் பண்ணி ஆகணும். அதனால தான் நம்ம வந்துட்டு இப்படி லெவல்ஸ் எடுக்கிறோம். ஆனால் எக்ஸ்பைரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற நடைமுறையில் இருக்கிறதுனால இது ஸ்பாட்டுக்கும் பொருந்தும் ஃபியூச்சருக்கும் பொருந்தும். ஏன்னா என்ன டிஃப்ரென்ஷியேட் இருந்தாலும் எக்ஸ்பைரியில் அந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்காது. அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவாக மாறுற இடத்துக்கு, ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூ இருக்க போகுது. அப்போ ஏடிஎம் ஆப்ஷனுக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கும் 0 பண்ண போகிறாங்க. அதனால தான் லெவல்ஸை நம்ம இப்படி எடுக்கிறோம். அப்போது இவங்க ஐடிஎம்மாக இருக்கிற வரை தான் நம்மளுக்கு இம்பேக்டட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது அப்படியே நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். நான் செட்டில்மெண்ட் ப்ரைஸை போடல, ஏன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் இருக்க போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 51,500 கால் 500 புட்டு நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 375 ரூபா இங்கே இருக்காங்க, ஒரு 318 ரூபா இங்கே இருக்கிறாங்க. வித்தியாசம்னு பார்த்தா நம்மளுக்கு 320 டு 370க்கு 50, அதுக்கப்புறம் 7, அப்போ 57 புள்ளிகள் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 51,557 அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது
இந்த இடத்துல இவங்களுடைய விலை 375 ரூபாய் அப்படின்னா 51,875. இவங்களோடது வந்து 318 ரூபாய் அப்படின்னா 300 எடுத்துட்டாலும் கூட 51,200. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 18, அப்போ 51,182. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 375 300னா 675, அதோட 20, அப்போ 695 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். சரி, 375 ப்ளஸ் 300 அப்படின்னு எடுத்துட்டா 675, அப்போ 695 பாயிண்ட் வரும். அப்போ 700ஆகவே வச்சுக்கலாம். அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50,800, இந்த பக்கம் 700 புள்ளினா 52,200 இருக்க போகுது. அப்போ இதை தான் நீங்கள் லெவல்ஸாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம 51,500க்கு வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஐம்பத்தி 51,500க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம 51,875 அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு ரெட் எடுத்துக்கலாம். அடுத்து 52,200 எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து 51,182 எடுத்துக்கலாம். அதுக்கு க்ரீன் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு 50,800 எடுத்துக்கலாம். இப்படி தான் ஜோனை நம்ம பார்க்கணும். இதை நீங்கள் உற்று கவனித்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வீக்லி ஃபியூச்சர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வரைபடத்தில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி. அதனால் இதனுடைய முக்கிய கணக்கீடுகளை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.